அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப யோசிச்சு இந்த வீடியோ கூட எந்த ஒரு வீடியோக்குமே நான் இவ்வளோ யோசிச்சு தாங்கி நான் எந்த ஒரு வீடியோமே இது வரைக்கும் போட்டது இல்லை. ரொம்பவும் ஒரு கடினமான முடிவு. ஆனால் காலத்தின் கட்டாயம். அரசியலிருந்து கொஞ்சம் சிறிது காலத்துக்கு ஓய்வு பெறலாம், விடை பெறலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கேன். 2014 பாரத பிரதமர் மோடி அவர்கள் இங்கே பிரதமரா எலெக்ஷன்ல நின்னப்போ இந்த பாரத தேசத்துக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சமூக வலைதளங்கள்ல எழுத ஆரம்பிச்சது. அது மூலியமா தான் அரசியல்னா என்ன அப்படிங்கறத பார்க்க வச்சவர் மோடி அவர்கள். அதுக்கப்புறம் 2019 அவர் அடுத்த முறை நின்னப்போ அடுத்த முறை அவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி பாஜகவில் உறுப்பினரா என்னை இணைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரசியல் முழு நேர அரசியலுக்கு என்னை கொண்டு வந்தது 2021 அப்புறம் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். நம்ம எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ள ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, தமிழகத்தோட தலையெழுத்தை மாத்தணும், படிச்சவங்க வரணும் அப்படின்ற ஒரு இது நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அப்படி ஒரு படிச்ச மனுஷன், இவ்வளவு ஒரு அறிவாளியான மனுஷன் இப்படி ஒரு ஐபிஎஸ் எல்லாம் விட்டுட்டு இங்க இருந்து இது பண்றாருன்னா, அப்ப நம்மளும் வீட்லயே உட்காந்துட்டு எழுதிட்டு பேசிட்டு இருந்தா எப்படி? நம்மளும் போகணும், அவருக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அரசியல்லாம் எங்க குடும்பத்துல வீட்டுல பெண்கள் வீட்டுக்குள்ள கூட பேசினா, ஆண்கள் பேசினா கூட வீட்டுக்குள்ள என்ன அரசியல் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதற்ற ஒரு குடும்பத்தில இருந்து நான் அரசியலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறேன். அதுவும் எங்க குடும்பத்துல எல்லாருமே ஏடிஎம்கேவை சேர்ந்தவங்க. எங்க வீட்டுல எல்லாம் எங்க தாத்தா படத்தோட, பாட்டி படத்தோட எம்ஜிஆர் அவர்களோட படம் இருக்கும். வெள்ளிக்கிழமை சாம்பிராணி காட்டும் போது எங்க அம்மாச்சி அவருக்கு சேர்த்துதான் காட்டுவாங்க. எங்க வீட்டு ஹால்ல ரிசப்ஷன்ல பெரிய ஜெயலலிதா அம்மா படம் இருக்கும். குழந்தைகள் கூட அவங்களோட பேரை சொல்லிடக்கூடாது, அம்மான்னு தான் சொல்லணும்னு அதட்டுவாங்க. எல்லாருமே எங்க அப்பா அம்மா, எங்க சித்தி சித்தப்பா, எங்க அத்தைங்க மாமா, எங்க குடும்பமே எல்லாருமே ஏடிஎம்கே குடும்பம். அப்படி இருக்கப்போ நான் இப்படி பிஜேபிக்குள்ள வரேன், இதுல ஒரு அரசியலுக்குள்ள இறங்குறேன், ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறேன்றப்போ என் குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் என்னோட உணர்வுக்கு மரியாதை கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. குறிப்பா என்னோட கணவர், இந்த கடந்த 1.5 வருஷத்துல அவருக்கு 2 சர்ஜரி நடந்திருக்கு. ஆனா கூட நான் எந்த பொது வேலைக்கு போனா கூட எந்த ஒரு எக்ஸ்கியூஸோ இல்ல எதுவுமே லீவோ எடுக்காம நான் தொடர்ந்து அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு அவர் கொடுத்த மனப்பூர்வமான ஒத்துழைப்பு, அவருக்கும் என்னோட பிள்ளைகளுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கே தெரியும், இந்த தமிழகத்துல நம்மளோட சித்தாந்தம் பேசுறவங்களுக்கும் தர்மத்துக்காக நிக்கிறவங்களுக்கும் எவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்த ஒரு பெண்ணா நாங்க கடந்து வர்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும். அண்ணாமலை அவர்கள்கிட்ட இதுவரைக்கும் இத்தனை வருஷத்துல ஒரு முறை கூட ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க தலைவரேன்னு கொடுத்து ஒரே ஒரு நிமிஷம் அவர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில பேசினதில்ல. போன்ல அவர் என்கிட்ட இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில பேசினதில்ல. எங்களுக்குள்ள எந்த இன்ட்ராக்ஷனும் கிடையாது. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா என் தலைவன் வருவாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. என் தலைவர் இருக்காரியா, பாத்து பாரியா அப்படின்ற மாதிரியான ஒரு யானை பலத்தை கொடுத்தது. அது கட்சியோட கடைமட்ட தொண்டனுக்கும் அந்த நம்பிக்கை அவர் கடத்தினாரு. அதனாலதான் மக்கள் கிட்ட அவ்வளவு பெரிய எழுச்சி, ஒரு குருட்டுத்தனமான ஒரு வேகத்தோட நாங்க எல்லாருமே அசுர பலத்தோட இருக்கிற ஒரு கட்சிய எப்படி நாங்க எல்லாரும் எதிர்த்தோம். இந்த கடந்த எம்பி எலெக்ஷனுக்கு எல்லாரும் தெருவா போய் வீட்டுக்கு போஸ்ட் ஒட்டணும், ஸ்டிக்கர் ஒட்டணும், நோட்டீஸ் கொடுத்தோம். இது எல்லாமே அவருக்காக. அப்கோர்ஸ் நம்மளோட சித்தாந்தம், நம்மளோட தேசியம் எல்லாம் இருந்தாலும் எனக்கான தலைவன் இருக்காருங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பலமா இருந்தது. அவர் போனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மனச்சோர்வு, தொய்வு. நம்ம பாஜகவோட சித்தாந்தம் தலைவர்கள் நிரந்தர தலைவர்கள் கிடையாது, மாத்துவாங்கன்னு எவ்வளவோ சமாதானங்கள் சொல்லிக்கிட்டாலுமே அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள் நமக்கு மிகுந்த மன சஞ்சலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. பாஜக மாதிரியான கட்சியில நம்ம எந்த மானிட்டரி பெனிஃபிட்ஸும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே அவங்கவுங்க கை காசை போட்டு இந்த தேசியத்துக்காகவும் இந்த தர்மத்துக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் ஏதாவது ஒரு மாற்றம் வரணும்னு வேலை செய்யறவங்க அத்தனை பேரும். அப்படி செய்யும் பொழுது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு முழு மனசோட செய்யாம ஒரு சஞ்சலத்தோட
அதாலும் நம்மளோட தேசிய முக்கியம், நம்மளோட சித்தாந்தம் முக்கியம் அப்படின்னு ஓடும் பொழுது அங்கேயும் நமக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாகும் பொழுது எதுக்காக இது, கொஞ்சம் இதை நிறுத்திக்கலாம், கொஞ்சம் நம்மள சுய பரிசோதனை பண்ணிக்கலாம், சரியாதான் நம்ம போயிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு குடைச்சல் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இது அதற்கான நேரம் நான் நினைக்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க தலைவர் திரும்ப வருவாரு, திரும்ப ஒரு முக்கியமான பொறுப்புல வருவாரு அப்படின்லாம் சொல்றாங்க. சாதாரண இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களை போல நானும் ஒரு சாமானிய தொண்டனா, நானும் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம், காலமும் கடவுளும் நமக்கான பதில சொல்லட்டும். இந்த திரை மூலியமா என்னை பார்த்து எனக்கு அங்கீகாரம் கொடுத்து, யாருனே தெரியாத ஒரு சாமானிய ஒரு பஸ் கண்டக்டரோட பொண்ணு நானு, என்ன நீங்க எல்லாரும் உங்க வீட்டு பொண்ணா ஏத்துக்கிட்டு போற இடங்கள்ல எல்லாம் எனக்கு நீங்க அவ்வளவு அன்பு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் அப்படின்றது வந்து நிச்சயமா எனக்கு தெரியல. இப்போ இந்த முருகன் மாநாட்டுக்கு நான் வந்திருந்தப்ப கூட கிட்டத்தட்ட ஒரு 6 நாளுக்கு மேல என்னால உட்கார கூட முடியல. அப்படி என்னை சூழ்ந்துட்டு எல்லாரும் வந்து என்கிட்ட உங்களோட அன்பை செலுத்துனீங்க, எல்லாரும் என்கிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டீங்க. நிச்சயமா இதுக்கு எனக்கு எவ்வளவு தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல, அதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஒரே விஷயம்தான், இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய மாட்டோமா, இந்த தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா, இப்படி எல்லாரும் பேசிட்டே போயிடுவாங்களா, யாராவது ஒருத்தர் இதை பத்தி பேசணும் தானே அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தோட வெளிப்பாடுதான் இவ்வளவு நாள் நான் செஞ்சிட்டு இருந்தது. நிச்சயமா கட்சி பணிகள்ல இருந்து நான் ஒரு வெளிப்பட்டுக்கிட்டாலும் மக்களுக்கான குரலா எப்பவுமே அந்த பேச்சு இருந்துகிட்டே தான் இருக்கும். அது என் மூச்சு இருக்க வரைக்கும் இருக்கும். பாதைகள் மாறலாம், பயணங்கள் முடிய போறதில்ல. எத்தனையோ இந்த சங்க குடும்பத்தில இருந்து அத்தனை மூத்த அறிவாளிகள், மிகப்பெரிய அனுபவஸ்தர்கள், என்னோட வயசுக்கு மேல அனுபவம் இருக்கவங்க எல்லாம் என்னை வந்து ஒரு குழந்தை போல பாத்துக்கிட்டீங்க, என்னை கைட் பண்ணீங்க, வழி நடத்தினீங்க, உங்களோட ஆசீர்வாதங்களை கொடுத்தீங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட பாதம் பணிந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அரசியல்ல இருந்து ஒரு தற்காலிகமா நான் விடைபெற்றிருக்கிறேன். இது தற்காலிகமா, சிறிது காலமா, நிரந்தரமா அப்படின்றத காலமும் கடவுளும் தான் முடிவு செய்வாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பாஜகவில் எனக்கு கிடைச்ச எண்ணற்ற சகோதர சகோதரிகள், உங்களை பத்தி நான் சொல்லியே ஆகணும். இது ஒரு பெரிய குடும்பம் மாதிரி. போற இடங்கள் எல்லாம் என்னை வந்து ஒரு தங்கச்சியா, ஒரு பொண்ணா, உங்க வீட்டு பொண்ணா என்னை வந்து உங்களோட அன்பை காட்டினீங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. எனக்கு ஏகப்பட்ட அக்காக்களும், அண்ணன்களும், தம்பிகளும், தங்கச்சிகளும், அம்மா அப்பாக்களும் நிறைய பேர் கிடைச்சாங்க. நிச்சயமா உங்களோட அன்புக்கெல்லாம் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. நிறைய பேருக்கு என்னோட இந்த முடிவில் என் மேல கோபம் கூட இருக்கும். கோபம் இருந்தாலும் என்னை திட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ரொம்ப நன்றி. ஜெய் ஹிந்த்.